Hi students, welcome to Chennai Academy. நம்ம பார்க்க போகிற யூனிட் டிஸ்கஷன் பார்த்துட்டிங்கன்னா யூனிட் 9 உடைய டிஸ்கஷன். ஓகே, அது இது வரைக்கும் நம்ம வந்து யூனிட் 2 தவிர கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளானைக்கு ஓகே சனிக்கிழமை வந்து நம்ம குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வைக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 7 யூனிட்ஸ் ஓகேங்களா 7 யூனிட்ஸ்க்கான டெஸ்ட்டு வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த டெஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அட்டன் பண்ணிட்டே வாங்க. இன்றைக்கி நம்ம அதோட தொடர்ச்சியாக யூனிட் 9 ரொம்ப முக்கியம் நான் சொல்ல வரல, இருந்தாலும் ஒரு 4 கொஸ்டினும் 5 கொஸ்டின் கேட்டாலும் அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு மார்க் பேச தான் போகிறோம். ஓகே, இந்த கொஸ்டினோட டிஸ்கஷன் அப்படி லைட்டாக கேட்டுக்கோங்க. என்னென்ன விஷயங்கள் சிலபஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 யூனிட் 9 சிலபஸ் வேறு, குரூப் 4 யூனிட் 9 சிலபஸ் வேறு. என்னென்ன விஷயங்கள் தான் கம்மியாக இருக்குன்னா கவர்னன்ஸ் டாப்பிக்கே நம்மளுடைய குரூப் 4 கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்னன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் சோஷியல் ஹார்மோனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான யூனிட் 9 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மிகப்பெரிய ஒரு டாபிக். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அந்த டாபிக் எதுவும் இல்லை, குரூப் 4 சிலபஸ் இல்லை. ஓகேங்களா, குரூப் 2க்கு அவங்க ஒரு அதிகாரி ஆக போகிற ஒரு மேலதிகாரியாக இருப்பான், அவனுக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை செய்வாங்க. அதனால் வந்து அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய சிலபஸும், குரூப் 4 அதிகாரி மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செய்யணும். அதுதான் குரூப் 4 அதிகாரியோட வேலை. அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி சின்ன விஷயங்கள் மட்டும் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கிடையாது, கவர்னன்ஸ் கிடையாது, சோஷியல் ஹார்மோனி, நிறைய விஷயங்கள் வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ சிலபஸ் கம்மியாகும் போது கொஸ்டினுடைய எண்ணிக்கையும் கம்மியாக தான் ஆகும் போகுது. ஓகேங்களா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பல்கலைக்கழகங்களும் அது என்னென்ன மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி. ஓகே, அதுக்கப்புறம் ஃபேமஸ் பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி. சிக்கு 4. பெரியார் பல்கலைக்கழகம் 2 சேலம். பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர். ஓகேங்களா, சிம்பிள் ஒன்று தான். என்னென்ன பல்கலைக்கழகங்கள் என்ன கண்டிப்பாக வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒரு டிஸ்ட்ரிக்டோட பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் அந்த பல்கலைக்கழகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா, இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, அது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டினா அது மதுரையில் இருக்குது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அது திருநெல்வேலியிலும். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூர்லையும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு பல்கலைக்கழகம் 2-3 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு இருக்கும். ஓகேங்களா, அப்போ இது ஆன்சர் படி பார்த்தீங்கன்னா 3142. நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் சிலபஸில் நிறைய விஷயங்கள் எடுத்தாங்க, ஆனால் ஒரு சில விஷயங்கள் எடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனுங்கிற வார்த்தை எடுக்கல, அப்புறம் ஹெல்த்துங்கிற வார்த்தை எடுக்கல, சுகாதாரம் மற்றும் கல்விங்கிற வார்த்தை எடுக்கல. அப்போ அந்த 2 வார்த்தையும் இருக்குது. பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத், அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, அதாவது நம்ம ஊரில் கலைஞர் காப்பீடு திட்டம், அம்மா காப்பீடு திட்டம் சொல்லுங்க, அதே அளவுக்கு இந்திய அளவுக்கு மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த மிகப்பெரிய ஸ்கீம் தான் இது. ஓகேங்களா, அதாவது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மொத்த உரிமை கோரல்களின் அடிப்படையில் தமிழகம் 4வது இடத்தில் உள்ளது. எஸ், உண்மைதான். மொத்தமாக நம்ம எவ்வளோ பாலிசி வாங்கியிருக்கோமோ அதன் அடிப்படையில் 4வது இடத்துலையும், ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் 7வது இடத்திலும் இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் அப் இந்தியா, அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2014 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க இந்தியாவுடைய எக்கனாமி பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை வளர்ப்பதற்காக. இந்த இதுக்கு ஆன்சர் பற்றி 2மே கரெக்ட், சரியானது தான் கேட்குறாங்க. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கிராம மன்சித்ரா. ஓகே, கிராம மன்சித்ரா என்ற இடஞ்சார்ந்த திட்டமிடுதல் விண்ணப்பத்தை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராம மன்சித்ரா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்தால ஓகே ஒரு கிராமப்புறங்களில் பஞ்சாயத்துக்காக நிறைய விஷயங்கள் வந்து கவர்னன்ஸில் பஞ்சாயத்தோடைய மேம்பாட்டிற்காகவும் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு போர்ட்டல் தான் பார்த்தீங்கன்னா கிராம மன்சித்ரா. இது எந்த அமைச்சகத்துக்கு கண்ட்ரோல் இருக்குன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்துக்கு தான் கண்ட்ரோல் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பின்வருவனற்று எது தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. முக்கிய துறைமுகம் அல்ல. அப்போ மேஜர் போர்ட்டு மைனர் போர்ட்டுன்னு சொல்லிட்டு 2 வகைகள் இருக்குது. இப்போ மேஜர் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 3 மேஜர் போர்ட் இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் 3 மேஜர் போர்ட்டு. மைனர் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட மைனர் போர்ட் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக கூட சென்னை பக்கத்தில், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மைனர் போர்ட் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்காக மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் அதிகமாகவே இருந்தது. ஓகேங்களா, சென்னை பக்கத்தில் குளச்சலா அந்த சம்திங் அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பக்கத்தில் குளச்சலும், சென்னை பக்கத்தில் ஒரு ஏரியா துறைமுகம் எடுப்பதற்காக மீனவர்கள் அதிகமும் போராட்டம் பண்ணாங்க. இதெல்லாம் மைனர் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேஜர் போர்ட் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை, அதுக்கப்புறம் எண்ணூர் போர்ட், எண்ணூர் துறைமுகத்தை தான் காமராஜ் துறைமுகம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடி துறைமுகத்தை தான் வஉசி சிதம்பரனார் துறைமுகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 3மே மேஜர் போர்ட்டு. மைனர் போர்ட்டு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி துறைமுகம், அதுதான் கன்னியாகுமரி போர்ட். ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஸ்டின்
பயனுள்ள அதாவது ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காலங்களில் நிறைய ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி காலங்கள்லையும், அப்புறம் லேட்டராக பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமையும் பார்ப்போம். ஆனால் இப்போ மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த பெண் குழந்தைகளை கற்பிப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ள சமூக மேலாண்மை என்ற பிரிவின் கீழ் மாவட்ட அளவிலான பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் விருதுக்கு எந்த மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது, அதாவது இந்த ஸ்கீம்ல எந்த மாவட்டம் திறம்பட செயல்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் தான். ஓகே, திறம்பட செயல்பட்டுள்ளது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், ஸ்வச் பாரத் யாத்திரை. ஓகேங்களா? அதாவது ஸ்வச் பாரத் நமக்கு தெரியும், மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு கொண்டு வரப்பட்ட கிளீன் இந்தியா ஸ்கீம் தான் எழுதுறாங்க, ஸ்வச் பாரத் ஸ்கீம் அப்படி சொல்றாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பின்வரும் நகரங்களில் எதற்கு சிறந்த நகரத்திற்கான விருது பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. எப்பவுமே மதுரை பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிறந்த நகரத்திற்கான விருது பெற்றிருக்கும். அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் அந்த கோவில்களுடைய லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல எப்பவுமே வந்துடும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவில் நினைக்கிறேன். இந்த 2 கோவிலும் அப்பப்போ வந்து ஃபர்ஸ்ட் 5 இடங்கள்ல வந்துடும். அப்போ இதுல வந்து கண்டிப்பா மதுரை வரப்போ டவுட்டே கிடையாது. ஓகே, சிறந்த நகரத்திற்கான விருது மதுரை. இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை சிவகாசி வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? மதுரை மற்றும் சிவகாசி 1 and 3, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், நரிசக்தி விருதுகள் குறித்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் என்ன பாயிண்ட் கரெக்ட் சொல்றாங்க. இது 1991ஆம் ஆண்டில் இந்திய அரசால் அமைக்கப்பட்டது. எஸ், இது கரெக்ட் தான். இவ்விருது சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது. தவறு, இது சுகாதார குடும்பநல அமைச்சகத்தால் வழங்கப்படவில்லை. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இது உருவாக்கப்பட்டது 1991. ஓகேங்களா? அந்த காலங்களிலே கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி உருவாக்கிட்டாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் மட்டும் தான் கேட்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் 1 ஒன்லி, நரிசக்தி விருதுகள். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் தாய்மை அதாவது மேட்டர்னல் மோர்டாலிட்டி, நம்ம எஜுகேஷன் பார்க்குற மாதிரி ஹெல்த் விஷயங்கள்ல ஐஎம்ஆர், எம்எம்ஆர், சைல்டு மோர்டாலிட்டி ரேட்டு. ஐஎம்ஆருக்கு சைல்டு மோர்டாலிட்டி ரேட்டு என்ன வித்தியாசம்னா, ஐஎம்ஆர்னா இன்ஃபேண்ட், பச்சிளம் குழந்தை, அதாவது நியூ பார்ன் பேபி அப்படி சொல்லுவாங்க. 0ல இருந்து 1 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் இன்ஃபேண்ட் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்க குழந்தைகளை சில்ட்ரன், குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது தவறானு கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் தாய்மை இறப்பு விகிதத்தில் இது தவறானு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது 2018 முதல் 1 லட்சம் பிறப்புகள் 66 60 குறைந்துள்ளது. எஸ், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே தான் வருது தாய்மார் இறப்பு விகிதம். ஏன் தாய்மார்கள் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குன்னா, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டெலிவரி பண்ணுற விஷயங்கள் வந்து நாட்கள் போக 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 அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு காலங்களில் வீடுகளே பிரசவம் பார்க்குறதா இருந்தது. இப்போ அதெல்லாம் கம்மியாகிட்டு இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் வீடுகளுக்கே நர்ஸுகள் போயிட்டு கிராமங்களில் வீடுகளுக்கே நர்ஸுகள் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, டெலிவரி பார்க்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து சுகாதார சேவைகள் அதிகமாகிடுச்சு. அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து, வளம் குன்றா வளர்ச்சி இலக்கு தாய்மை இறப்பு விகிதத்தை 1 லட்சம் பிறப்புகளுக்கு 70க்கு கீழாக கொண்டு வருவதாகும். எஸ், இதுவும் கரெக்ட் தான். அடுத்து, 2014-16ஆம் ஆண்டிலேயே தமிழகம் இந்த இலக்கை அடைந்தது. வேற எந்த மாநிலமும் அடையல, இந்த மாநிலம் மட்டும்தான் அடைந்தது. அப்புறம் இன்றும் தமிழகம் தேசிய சராசரியை விட பின்தங்கியே இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம எப்பவுமே எந்த ஒரு விஷயத்திலையும் தேசிய சராசரியை விட பின்தங்கி இருக்கவே மாட்டோம். அது வந்து மக்கள் தொகை கம்மி பண்றதுல இருந்து குழந்தை இறப்பு விகிதமா இருந்தாலும் சரி, பாலின விகிதமா இருந்தாலும் சரி, கல்வி அறிவு, சுகாதாரம், எல்லா விஷயங்களும் தேசியத்துடைய சராசரி, நாட்டுடைய சராசரியை விட நம்ம அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு டெவலப்டு மாநிலம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா தான். ஓகேங்களா? அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஆப்ஷன் டி தான் ரைட். நெக்ஸ்ட், ஸ்வச் ஐகானிக் பிளேஸ். நான் சொன்னா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு விருதுகள் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கோவில்களுக்கும் அது எந்த கோவில் வந்து தூய்மையா இருக்கு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் தூய்மையான சின்ன இடங்களுக்கான விருது எந்த கோவிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆஸ் யூஷுவல் பார்க்கவே வேணாம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? எப்பவுமே இந்த கோவில் தான் வாங்கப்போகுது. நெக்ஸ்ட், உயர்கல்விக்கான மொத்த சேர்க்கை விகிதம் குறித்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. என்ன உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் எஜுகேஷனுக்காக போறவங்க தான் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் சொல்றாங்க. ஓகே, ஸ்கூல்லேயே 12th ஃபர்ஸ்ட் 11th 12th கிடையாது, 12th முடிஞ்சு காலேஜ் எஜுகேஷன் போற குழந்தைகள் தான் என்ன சொல்றாங்க, உயர்கல்வி சேர்க்கை விகிதம் சொல்றாங்க. இதை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இருக்கிறாங்க. இது அகில இந்திய உயர்கல்வி கணக்கெடுப்பு கழகம் வெளியிட்டுள்ளது. எஸ், கரெக்ட் தான்.
இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடானது 3வது இடத்திலும் சிறப்பாக செயல்படும் மாநிலமாகவும் உருவெடுத்துள்ளது. எஸ், இதுவும் கரெக்ட் தான். ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். தமிழ்நாட்டில் எந்த துறைக்கு ஸ்காட்ச் நல்லாட்சி விருது வழங்கப்பட்டுள்ளது? ஓகேங்க, இது என்ன எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், பிடிஎஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்டு, டீச்சர்ஸ் போர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வு வாரியம், இந்த மாதிரி எல்லா துறைகளையும் அனலைஸ் பண்ணிட்டு எந்த துறையில் நிர்வாகம் நல்லா இருக்குது, நல்ல ஆட்சி புரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பாங்க. அதுதான் இந்த தடவை பெருநகர சென்னை காவல்துறைக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, ஸ்காட்ச் நல்லாட்சி விருது. நெக்ஸ்ட், வளங்குன்றா வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டை எந்த அமைப்பு வெளியிடுகிறது? நீத்தி ஆயோக். சிம்பிள். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஏன் சார் நமக்கு தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எடுத்தாங்களே, அப்போ இந்த இண்டெக்ஸ் படிக்கணுமா அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் படிக்கணும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஹெல்த் வருது, எஜுகேஷன் வருது, டெவலப்மெண்ட் வருது, எல்லாமே வரும். ஓகே, அப்போ இந்தியாவில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸை வெளியிடுறது யாருன்னு கேட்டாங்கன்னா நித்தி ஆயோக் தான் வெளியிடுறாங்க. அதே மாதிரி நித்தி ஆயோக் வேற என்ன வெளியிடுறாங்க? வாட்டர் இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க, அதுக்கு ஹெல்த் இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க, எல்லா இண்டெக்ஸும் நிறைய இண்டெக்ஸ் நிதி வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த இண்டெக்ஸ் நாட் கீழே பாருங்க, எந்த குறியீடு வந்து நம்மளுடைய நிதி ஆயோக் வந்து வெளியிடுவது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எந்தெந்த குறியீடுகள் நிதி ஆயோக் வெளியிடுவது? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஹெல்த், அப்புறம் ப்ராக்ரஸிவ், அதாவது ஆரோக்கியமான மாநிலங்கள் முற்போக்கான இந்தியா குறியீடு அப்படின்னு இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க. குழந்தை நல்வாழ்வு, சரி நம்ம பார்ப்போம் கடைசியா, அது வெளியிடலை. ஓகே, சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் வந்து வெளியிடாத ஒன்று. இந்தியா புதுமை கண்டுபிடிப்பு கண்டிப்பாக வெளியிடுறாங்க, அதாவது இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க. பள்ளி கல்வி தர குறியீடு அதையும் வெளியிடுறாங்க. பி மட்டும் தான் வெளியிடலை. ஓகேங்களா, 13. நெக்ஸ்ட் 14, பின்வரும், அதாவது தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு ஜாகிரபி, இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யூனிட் 9ல் ரொம்ப அதிகமாக படிக்க வேண்டிய விஷயம்னா தமிழ்நாடு ஜாகிரபி தான் அதிகமாக இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் வழியாக பாயும் ஆறுகளை கேட்குறாங்க. ஓகே, பொன்னையாறு தமிழ்நாட்டு வழியாக தான் பாயுது. செய்யாறு தமிழ்நாடு தான். பாலாறு வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு தான். தாமிரபரணி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் தமிழ்நாடு தான். இந்த 4மே தமிழ்நாடு தான் ஓடுது. ஆல் தி அபவ். நெக்ஸ்ட் 15 கொஸ்டின்ஸ். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக குறைந்த மக்கள் தொகை மற்றும் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாவட்டம் எது கேட்குறாங்க? குறைந்த மக்கள் தொகையும் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தியும் கொண்ட மாவட்டம் என்ன கேட்டாங்கன்னா அது நீலகிரி தான். சரி, கன்ஃபியூஷனே வேணாம், நீலகிரி. அதே மாதிரி நீலகிரியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் செக்ஸ் ரேஷியோவும் அதிகமாக இருக்கும். நீலகிரி, தஞ்சாவூர் மாவட்டங்களில் பாலின விகிதம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். ஆண்களை விட பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருப்பாங்க நீலகிரி, தஞ்சாவூர் மாவட்டங்கள். ஓகே, பின்னொன்று எந்த நகரில் சர்வதேச விமான நிலையம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் படிச்சு வச்சுக்கோங்க, மேஜர் போர்ட் படிச்சு வச்சுக்கோங்க. எந்த மாவட்டத்தில் இல்லைன்னு கேட்குறாங்க? கோயம்புத்தூர்ல கம்பல்சரி இருக்குது. ஐடி கம்பெனி நிறைய இருக்குது கோயம்புத்தூர்லையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, சென்னையில் ஐடி ஆஃபீஸ் இருக்கனால கண்டிப்பாக இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கும் போது கோயம்புத்தூர் இருக்குது. திருச்சியா மதுரையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சென்டர் பகுதி அப்படின்னா திருச்சி தான். அதனால திருச்சியில் கம்பல்சரி இருக்குது, மதுரையில் தான் கிடையாது. மதுரையில் ஏர்போர்ட் இருக்குது, அதாவது டொமஸ்டிக் ஏர்போர்ட். அதே மாதிரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் வேற எங்கெங்கெல்லாம் இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வேலூரில் புதுசு டொமஸ்டிக் ஏர்போர்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னென்ன நகர சேலத்தில் இருக்குது. அப்புறம் டொமஸ்டிக் ஏர்போர்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், தமிழ்நாடு இஸ் நோன் அஸ் யான் பவுல், அதாவது தமிழ்நாடானது இந்தியாவில் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. கண்டிப்பாக நமக்கே தெரியும், நம்ம தகவல் படிச்சிருக்கோம். கண்டிப்பாக இது ரைட்டு தான். ஓகேங்களா, கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் பின்னல் நகரம் என்று அழைக்கப்படுவது தவறு. கோயம்புத்தூர் கிடையாது, திருப்பூர் தான் தமிழ்நாட்டில் பின்னல் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். எஸ். அடுத்து 18, 2023ஆம் ஆண்டுக்குள் மாநிலம் தழுவிய சூரிய சக்தி திறன் இலக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 9000 மெகாவாட். தமிழ்நாட்டில் ஒரு எய்மா வச்சுக்கிறாங்க. மாநிலம் தழுவிய அளவில் 9000 மெகாவாட் வந்து நம்ம எய்மா வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட், பொது சுகாதார சட்டம் தமிழகத்தில் எப்பொழுது முதலில் நிறைவேற்றப்பட்டுள்ளது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து இந்த கட்சி, நீதி கட்சி, காங்கிரஸ் கட்சி எல்லாம் ஆட்சி பண்ணும்போது காங்கிரஸ் கட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த பொது சுகாதார சட்டம். ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நம்ம தான் பாஸ் பண்ணுறோம். 1939ஆவது வருஷம். ஓகே, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், தேசிய ஊரக சுகாதார இயக்கம் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னா எம்ஜி நரேகா கொண்டு வரப்பட்ட அதே ஆண்டு தான் 2005. ஈஸி தான், ஸ்கீம்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் சுகாதார முறை குறித்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். என்ன பார்த்தீங்கன்னா, உறுப்பு தானத்தை நம்ம இந்தியாவில் உறுப்பு தானத்தை நம்ம தான் முதலிடத்துல இருப்போம். அதிகமான உறுப்பு தானத்தை நம்ம தான் பண்ணிருப்போம். தமிழகத்தில் உறுப்பு தான ஆணையம் 2014 உருவாக்கப்பட்டது. எஸ், கரெக்ட் தான். இது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்திற்கு உருவாக்கப்பட்டது. ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்த உறுப்பு தானங்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து 6 முறை பார்த்தீங்கன்னா விருது வாங்கியிருப்போம். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இரண்டுமே சரியானது.
போத் 1 and 2 இரண்டும். உழவர் சந்தை கான்செப்ட் ரொம்ப முக்கியம். உழவர் சந்தை பொறுத்தவரைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்டது தான் உழவர் சந்தை. ஃபர்ஸ்ட் மதுரையில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் உழவர் சந்தை வாஸ் இனாகரேட்டட் அட் அண்ணா நகர் மதுரை. 1999 அண்ணா மதுரையில் தான் ஃபர்ஸ்ட் உழவர் சந்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு மாவட்டங்களையும் கொண்டு வந்தாங்க. உழவர் சந்தை ஒன்றும் இல்லை, உழவர்களுக்கு இலவசமாக சந்தை வைப்பதற்காக இடம் கொடுப்பாங்க. ஓகே, கவர்மெண்டே ப்ரொவைட் பண்ணக்கூடியது. யார் இனாகரேட் பண்ணா? ஜெயலலிதா கிடையாது, கருணாநிதி அவர்களால் இனாகரேட் பண்ணப்பட்டது. 1 only கரெக்ட். இது மட்டும் தான் கரெக்ட், இது தான். அடுத்து 23, எந்த ஆண்டு தமிழ்நாடு அரசானது விஷன் 2023 என்ற ஆவணத்தை வெளியிட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது விஷன் 2023 என்ற ஆவணத்தை வெளியிட்ட ஆண்டு கேட்கிறாங்க. இது என்னன்னா, தமிழ்நாட்டில் நிறைய அளவுக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 2012ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது அந்த விஷன் 2023. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் முதலமைச்சர் சி அண்ணாதுரையின் சாதனைகளை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற 24. 24வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இருமொழி கொள்கை ரொம்ப முக்கியமானது. அண்ணாதுரை அதாவது டிஎம்கே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தது எப்படிதான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 3 லாங்குவேஜ் பாலிசியை புஷ் பண்ணாங்க, 3 மொழி கொள்கையை புஷ் பண்ணாங்க. ஆனால் அதை எதிர்த்து தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணுவாங்க. தாளமுத்து, நடராஜன் 2 பேரும் உயிரிழப்பாங்க. அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உண்டாகும். அதை இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி 1967 நடந்த எலெக்ஷனில் திமுக கிட்டத்தட்ட 138 சீட்டுகள் எம்எல்ஏ சீட்டு பிடிச்சி அண்ணா அவர்கள் சிஎம் ஆயிடுவாங்க. ஆனால் அந்த டைமில் அண்ணா என்ன இருப்பாருன்னா எம்எல்சியாக இருந்து தான் சிஎம் ஆவாங்க, எம்எல்ஏவாக இருக்க மாட்டார். ஓகேங்களா? அப்போ அவர் அந்த டைமில் ராஜ்யசபா எம்பியாக இருந்து திரும்பி ரிசைன் பண்ணிட்டு இங்கே எம்எல்சிஎம் ஆகிட்டு அப்புறம் சிஎம் ஆவார் 1967. அன்ஃபார்ச்சுனேட்லி வித்தின் 2 years 1969 என்ன ஆயிடுவார்னா அண்ணா இறந்து போயிடுவார். அந்த வித்தின் 2 வருஷத்துலேயே அண்ணா என்னென்ன விஷயம் செஞ்சிருக்காரு. இருமொழி கொள்கை இவர் தான் கொண்டு வந்தது. மாநில சின்னத்தை ஏற்றியது இவர் தான். தமிழ்நாடு என பெயர் மாற்றம், இப்போதான் நம்ம தமிழ்நாடு டே கொண்டாடணும். ஓகேங்களா? 2-3 நாளைக்கு முன்னாடி தான். அப்போ தமிழ்நாடு பெயர் மாற்றப்பட்டதும் இவர் தான். ராஜமன்னார் குழுவை உருவாக்கியது இவர் கிடையாது, கருணாநிதி கொண்டு வந்து ராஜமன்னார் குழு. ஓகேங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேஷன் ஃபாலோ பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 25. அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட்டோடைய லிட்ரஸி ரேட்டு மேட்ச் தான் ஃபாலோயிங்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே, சிம்பிளாக மேட்ச் பண்ணலாம், ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லிட்ரஸி படிப்பறிவு கல்வியறிவு அப்படின்னாலே யார் தான் ஃபஸ்ட்டு? கேரளா தான் ஃபஸ்ட்டு. அப்போ இருக்கக்கூடிய 4 இதில் எது அதிகமாக இருக்குது? 93 தான் அதிகமாக இருக்குது. அப்போ பிக்கு 2, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கொடுத்துருக்குறோம். பிக்கு 2 போட்டாலே ஆன்சர் வந்துடுது. சரி, நம்ம வேறு மாதிரி யோசிக்கலாம். கேரளா தெரியும்னா பரவாயில்ல. அகில இந்திய அளவு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மொத்த டெவலப்டு மாநிலங்களோட இந்தியாவோட சராசரி கம்மியாக தான் இருக்கும் சொன்னோம். மொத்த ஆப்ஷன் எது கம்மியாக இருக்குது? 74 கம்மியாக இருக்குது. அப்போ டிக்கு 1, பிக்கு 2. எங்களுக்கு டிக்கு 1 2 இருக்குது, பிக்கு 2 ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, தமிழ்நாடு லிட்ரேச்சர் ரேட் நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். அப்படின்னா 80%. ஓகேங்களா? ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இருக்கும். ஆண்களுக்கு நியர்லி 84, 86 சம்திங்கும், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 65 சம்திங்கும் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மகாராஷ்டிராவுடைய லிட்ரேச்சர் ரேட்டு 82 ஆகும். தமிழ்நாடு இப்போ தான் பார்த்தோம். கேரளாவோட லிட்ரேச்சர் ரேட் ரொம்ப அதிகமாக 94%, கிட்டத்தட்ட நியர்லி. அப்புறம் அகில இந்திய அளவில் 74%. ஓகே, லிட்ரஸி ரேட் படிப்பறிவு விகிதம். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் மாநில திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அமைச்சிருக்காங்க? ஓகே, ஸ்டேட் லெவலில் பிளானிங் கமிஷன் நமக்கு தெரியும். 1951 ஸ்டேட் லெவல் 50 பிளானிங் கமிஷன் கொண்டு வந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 1951 1956 வரைக்கும் நிகழ்ந்திருக்கும். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். இல்லை, ஸ்டேட் பிளானிங் கமிஷனுங்கிற அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டு லெவலில் 1971ஆம் ஆண்டு. இப்போ தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த பொருளாதார நிபுணர்களையும் நிறைய பேரையும் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அது காலகட்டத்தில் அப்பாயிண்ட் பண்ணது அது மீடியாவில் ரொம்ப பேசப்பட்டது. ஆனால் அதோட சரிதை எங்கே தான் போச்சுன்னு தெரியல. ஓகே, சரிதை ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. ஓகே, தாய் திட்டத்தோடைய விரிவாக்கம் என்ன கேட்குறாங்க? தாய் அப்படின்னோட நம்ம பேர் என்ன, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிக்காகவோ அல்லது ஹோம் அசிஸ்டன்ஸ்க்காகவோ அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது. இது வில்லேஜ் ஊரக பகுதிக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். ஓகே, தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, அதுதான் அப்ரிவேஷன். தமிழ்நாடு டேஷ் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி அப்படின்னு கேட்குறாங்க. 2வது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஓகே, முதல் இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. முதல் இடத்துல மகாராஷ்டிரா. நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் முதல் இடம் 2வது இடம், முதல் இடம் 2வது இடம், அந்த மாதிரி தான் போட்டி இருக்கும் போது. நம்ம 3வது இடத்துக்கு சரிஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஸ்டேபிளாக 2வது இடத்துல தான் இருக்கிறோம். ஓகே, மகாராஷ்டிரா பீட் பண்ணது இந்த சமீப காலங்களில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. ஏன்னா ரொம்ப அதிகம் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஜிடிபி ரொம்ப பெருசு. ஓகேங்களா? நம்ம ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கும் 2nd பிளேஸ். நெக்ஸ்ட்டு
தோல் தொழிற்சாலை எங்கு அமைந்திருக்கவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, லெதர் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் லொக்கேட்டட் அட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பிளேஸ்ல தான் லெதர் லொக்கேஷன் இருக்குது அப்படின்னா சுற்றி வேலூர் மாவட்டத்தை சுற்றி தான் எல்லாமே இருக்குங்க. லெதர் அப்படின்னாலே என்னதான் வேலூர் மாவட்டம் தான். ஓகே, இப்போ வேலூர் மாவட்டத்திற்கு சுற்றி ஏரியாக்களில் கண்டிப்பாக லெதர் இருக்குது. இப்போ வாணியம்பாடி அங்கே தான் அதிகமாகவும், ராணிப்பேட்டையிலையும் இருக்குது, ஆம்பூர்லேயும் அதிகமாக இருக்குது, நாமக்கல்ல கிடையாது. நாமக்கல்ல முட்டை மட்டும்தான், முட்டையும் கோழி வளர்ப்பு தான் அதிகம், தோல் அது அமைக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாமக்கல், இங்கே தான் வந்து லெதர் இல்லை. அடுத்து 30, கரும்பு சக்கை மூலப்பொருளாக கொண்ட உலகின் மிகப்பெரிய காகித ஆலை எங்கு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. கரும்பு சக்கை மூலப்பொருள் காகித ஆலை, காகித ஆலைன்னா என்னது? டிஎன்பிஎல். ஓகே, தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட் எங்கே தான் இருக்குது? கரூரில் தான் இருக்குது. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ஒரு ஆலை. அடுத்து சென்னை, சென்னை வந்து சிறப்பு பெயர்கள் எதை தான் வச்சு அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுகாதார தலைநகரம் சொல்கிறாங்க. ஆமாம், ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல இருந்தும் வட மாநிலங்களிலிருந்தும் சென்னையில் வந்து ஏதாவது சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸோ பெரிய அளவுக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய ஆப்ரேஷன்ஸும் இங்கே வந்து சென்னையில் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி வங்கி தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது, இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. அடுத்து ஆசியாவின் டெட்டிராய்டு, இது சந்தேகமே இல்லை, ஆசியா டெட்டிராய்டு இதுதான், சென்னை தான். ஏன்னா நிறைய கார் உற்பத்தி பண்ணுறாங்க. சிறிய ஜப்பான், அதாவது குட்டி ஜப்பான் வந்து சென்னை கிடையாது, குட்டி ஜப்பான் சிவகாசி. ஏன்னா அதிகமாக பட்டாசு தயாரிக்கிறாங்களே, அதனால தான் அது என்னது குட்டி ஜப்பான். ஓகேங்களா? அப்போ இது மட்டும் இல்லை, மீதி எல்லாமே ஆன்சர் சி. 1 2 3 1. அடுத்து 32, இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தி குறித்த கீழ்காணும் இணைகளில் சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக. சிமெண்ட் உற்பத்தி பற்றி. ஓகே, ராஜஸ்தான் முதலிடம் அப்படிங்கிறாங்க, தவறு. ஓகேவா? ராஜஸ்தான் வந்து 3ஆம் இடம் தான், ஆந்திர பிரதேஷ் தான் முதலிடம், தமிழ்நாடு 2ஆம் இடம். தமிழ்நாடு மட்டும் தான் கரெக்டாக அமைந்திருக்குது. ஆன்சர் சி ஒன்லி, அதாவது C2 ஒன்லி. அடுத்து இப்போதான் பார்த்தோம் குட்டி ஜப்பான் சொல்லக்கூடிய சிவகாசியை பற்றி. அடுத்த கொஸ்டின் இதெல்லாம் சரியான கேட்குறாங்க. இந்தியாவில் மொத்த பட்டாசு உற்பத்தியில் 60% பங்கினை, இதெல்லாம் ஸ்கூல் புக்குகள் அப்படியே எடுக்கப்பட்ட கொஸ்டின், வெளியிருந்து எங்கேயுமே இருக்குது, ஸ்கூல் புக்கில் மட்டும் தான் எடுத்துருக்கோம். இந்தியாவில் மொத்த பட்டாசு உற்பத்தியில் 60% பங்கினை வகிக்கிறது, தவறு. ஓகேவா? மொத்த பட்டாசுல 80% பங்கு வகிக்கிறது, அப்படியே இந்த ஆசனம் உள்டாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்தியாவில் மொத்த அச்சுத்துறை, சிவகாசினால 2 விஷயம் ஃபேமஸுங்க. ஒன்று பட்டாசு, இன்னொன்று வந்து பிரிண்டிங், அச்சு இயந்திரம், பிரிண்டிங் ஆஃப்செட் பிரிண்டிங் சொல்கிறாங்கல்ல, அது ஃபேமஸ். அப்போ இது 60%, அது 80%. எது சரியானது? ரெண்டுமே இது. மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஓகேவா? திருமண திட்டங்களை பொறுத்த வரைக்கும் யார் பெயரில் என்னென்ன திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதி மறுப்பு திருமணம், அதாவது கலப்பு திருமணம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண உதவி திட்டம் கொடுக்கப்படுகிறது. அது யாருடைய பெயரில் அப்படி பார்த்துட்டிங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி இங்கே போயிடுச்சு. ஓகேவா? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, இந்த வேர்டு வந்து இங்கே வந்துருக்கணும், இங்கே இருக்கணும், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அப்போது ஏக்கு வந்து 3, டாக்டர் மட்டும் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அடுத்து ஏழை விதவை மகளின் திருமணம். ஓகே, விதவை மகள் அப்படின்னாலே அது பெரியாருடைய மனைவி பெயரை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். ஓகே, ஈவேரா மணியம். அடுத்து அனாதை பெண்களுக்கு அப்படின்னா அனாதை பெண்களுக்கு அதிகமாக எடுத்து வளர்த்தது யார்? அன்னை தெரசா. அப்போ அவங்க பெயரில். அடுத்து சாதாரணமாக விதவை மறுமண உதவி திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது தர்மாம்பாள். ஓகேவா? அப்போது ஆன்சரை பொறுத்த வரைக்கும் 3 4 2 1. ஓகேங்களா? ஆப்ஷன் 3. என்னதான் இந்த மாதிரி திருமண உதவி திட்டங்கள் இவ்வளவு ஆண்டு இருந்தாலும், ஓகேவா, சாதி மறுப்பு தனியாக, ஏழை பெண்களுக்கு தனியாக, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் விதவை மறுமணம் தனியாக, இந்த மாதிரி எவ்வளோ ஸ்கீம் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக தாலிக்கு தங்கம் கொடுக்குற திட்டமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூபாய் கொடுக்குற திட்டத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஞாபகம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது குறித்த ஒரு டெவலப்மெண்ட் எதுவும் இல்லாமல் ஸ்கீம் அப்ளை பண்ணணும் கிடைக்காம தான் இருக்குது. ஓகே, தமிழகத்தில் 10+2+3 கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு காலங்களில் நம்மளுடைய கல்வி சிஸ்டம் வேற மாதிரி இருந்தது. தமிழ்நாட்டில் 10+2+3 அறிமுகப்படுத்தியது எம்ஜி ராமச்சந்திரன். இப்போ இந்த சிஸ்டத்தை தான் மாற்றிட்டு வேற ஒரு சிஸ்டம், சம்திங் 6+4+3+ சம்திங் அப்படி கொண்டு வராங்க. இதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை. இதை எதிர்த்து தான் தமிழ்நாடு கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு போடப்பட்ட கமிட்டி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதான் கேட்பாங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்பொழுது? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து தமிழ்நாட்டில் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது? சிம்பிள் 1, 2000 ஆண்டு. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் சிப்காட், டான்சி நிறுவனம், TIIC நிறுவனம், டான்சிட்கோ நிறுவனம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிப்காட் அப்படின்னு சொல்லிட்டு 1971ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது தான் சிப்காட். டான்சி நிறுவனம் அப்படி பார்த்தீங்கன்னா 1965ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தான் டான்சி நிறுவனம். டான்சி நிறுவனமாலே ஜெயலலிதா பேர் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஜெயலலிதா, சசிகலா,
இந்த டான்சி கவர்மெண்ட் நிறுவனத்திலே இன்வெஸ்ட் பண்ணாங்க, லட்சக்கணக்கில் லாபத்தை ஈட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க தெரியுமில்ல, அவங்க தானே முதலமைச்சராக இருந்தாங்க. எந்த கம்பெனி வந்து அடுத்து நம்ம 5 வருஷத்துல லாபத்தில் கொண்டு போக போகிறோமோ அந்த கம்பெனியில் போயிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, முதலீடு பண்ணாங்க. அவங்களுடைய முதலீடுகள் பல மடங்கு அதிகமாகிடுச்சு, சரியான லாபம். அதில் தான் பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு அந்த கிரேஸில் தான் மாட்டிக்கிட்டாங்க. ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா TIIC பார்த்தீங்கன்னா 1949, டான்சிட்கோ 1970. ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா 1342. தமிழ்நாட்டில் காந்தி கிராமம் கிராமிய கல்லூரி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறாங்க. ஒன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது. இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1975ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்டோடைய யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா. அடுத்து முக்கியமான தமிழ்நாடு ஜாகிரபியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளோட சீரம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. ஓகே, மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேயே உயரமான இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உயரமான சீரம் கேட்டாங்கன்னா ஆனைமுடி சொல்லலாம். ஓகேங்களா. ஆனால் ஆனைமுடி தமிழ்நாடுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு கர்நாடகா பகுதியில் பார்டர் ஷேரிங்காக இருக்குது. தமிழ்நாட்டில் மிக உயரமான ஒரு பகுதி தான் தொட்டபெட்டா தான். ஓகேங்களா, தொட்டபெட்டா பகுதி தான். ஓகே, இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா டேரக்டாக மேட்ச் த ஃபாலோவிங்கை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேரம் எல்லாமே இருக்குது. பெருமாள் மலை பொறுத்த வரைக்கும் 2234. அடுத்து தொட்டபெட்டாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ஹையஸ்ட் சொன்னா 2637 தமிழ்நாட்டில். முக்கூர்த்தி 2554, வேம்படி சோலை 2505. ஓகே, இது வந்து நீங்கள் எல்லாத்தையும் நம்ம கம்மன் ஆனைமுடியோட உயரம் பார்த்துக்கோங்க, தொட்டபெட்டா உயரம் பார்த்துக்கோங்க, முக்கூர்த்தி உயரம் பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாமே மீட்டரில். ஓகே, இந்த உயரம் மட்டும் பார்த்துக்கோங்க. நேர்மையாக இருக்குது 1234. இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் பகுதி என்ன கேட்குறாங்க. ஓகே, முதல் மழை பெறும் பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம், ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம். மவுண்ட் சிண்ட்ரோம், அடுத்து சிறப்புஞ்சி. அடுத்து இந்தியாவிலே 3வது அதிக மழை பெறும் பகுதி, தமிழ்நாட்டில் முதலாவதாக அதிக மழை பெறும் பகுதி என்ன கேட்டாங்கன்னா சின்ன கல்லாறு பகுதி தான் எனது அதிக மழை பெறும் பகுதி. சின்ன கல்லாறு அப்படி சொல்லலாம். தேர்டு வெட்டஸ்ட் பிளேஸ்ட். அடுத்து யாரின் தலைமையில் பின்தங்கிய வகுப்பிற்கான 2வது ஆணையம் உருவாக்கப்பட்டது, செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். அது யார் தலைமையில்? பிபி மண்டல் தலைமையில் 1979ஆம் ஆண்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பிபி மண்டல் தலைமை. நம்ம வந்து பாலிட்டியில் 1992 மண்டல் கேஸ் படிச்சிருப்போம்ல, அது இந்த கேஸ் இந்த கமிஷனோட தொடர்புடையது தான். அப்போ முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் எப்போ? 1953ஆம் ஆண்டு முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் யார் தலைமையில்? காக்கா கலேக்கர் தலைமையில் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து சட்டநாதன் ஆணையம். ஓகே, நெக்ஸ்ட் மத்திய கடல்சார் உயிரினங்களின் வளர்ப்பு நிலையம் உள்ள இடம் பாருங்க. கடல்சார் உயிரின வளர்ப்பு நிறுவனம். ஓகே, கடல்சார் உயிரினம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கடல்சார்னா கண்டிப்பாக கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எங்கெல்லாம் கடல் இருக்குதோ அது மட்டும் தான் கரெக்டாக வரப்போகுது. கோயம்புத்தூர்ல கடல் இருக்குதா, பீச் இருக்குதா? கிடையாது. திருச்சியில் பீச் இருக்குதா? இந்தியாவோட மத்திய பகுதியே திருச்சி தான், அங்கே பீச் கிடையாது. அவங்க ஒன்று சென்னையாக இருக்கிறா, அது மண்டபமாக இருக்கும். நம்ம மண்டபம்னா என்ன, இது என்ன சார் மண்டபம் கொடுத்துருக்காங்க, என்ன கல்யாண மண்டபம் அப்படின்னு கிடையாது. மண்டபம் ஒரு பிளேஸு. நம்ம இதை எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் சென்னை தான் இருக்குது, சென்னை தான் போட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் மண்டபம். மண்டபங்கிறது வந்து ஒரு பிளேஸ். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி தான் மண்டபம் சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய மசூதியும் இருக்குது. ஓகேங்களா, ராமநாதபுரம் மாவட்டம். அடுத்து தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் தற்போது பிரபலமாக அழைக்கப்படும் பெயர் ரொம்ப சிம்பிள். கவர்மெண்டோடைய பால் கம்பெனிக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா ஆவின் தான், எல்லாம் தெரிஞ்சது, ஈஸி ஒன்று தான். இந்தியாவில் சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்ட ஆண்டு சென்னையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்ட ஆண்டு 1891ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி. இப்போ புதுசாக நிறைய மெடிக்கல் காலேஜ் நிறைய சட்டக்கல்லூரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடு அப்படிங்கிறது. 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடு என்ன கேட்குறாங்க? பிச்சாவரம். ஓகே, சிதம்பரம் பக்கத்திலையும் சென்னையிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் பக்கத்திலையும் சிதம்பரம் மாவட்டத்தில் பிச்சாவரம்ங்கிற பகுதியில் தான் அமைந்திருக்குது இந்த 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடு. சதுப்பு நில காடுனா ஒன்றும் இல்லை, நிறைய படங்கள்ல தண்ணியிலேயே மரம் வளர்ச்சிட்டு இருக்கும், அந்த பகுதி தான் சதுப்பு நில காடு. மாங்குரூவ் காடு சொல்லுவாங்க. உலகத்திலே பெருசு அப்படின்னா சுந்தரவன காடுகள் ஃபர்ஸ்ட் இதுதான். வெஸ்ட் பெங்கால் இருக்குது சுந்தர்பன்ஸ், ரொம்ப பெருசு, மிகப்பெரிய அளவுக்கு பெருசாக இருக்கும். இதோட நற்செயல்கள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இது புயலை வந்து தடுக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பை தடுக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யுது. வேதாரண்யமும் சதுப்பு நில காடு உள்ள பகுதி தான். ஆனால் இது நாகப்பட்டினத்துக்கு ரொம்ப பெருசு கிடையாது, நாகப்பட்டினம். அது திருப்பி மாங்குரோவ் சதுப்பு நில காடுகளை பற்றி ஒரு கொஸ்டின். சதுப்பு நில காடுகள், சதுப்பு நில தாவரங்கள் கடல் அலைகள் மற்றும் புயல்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரையை பாதுகாக்கிறது. இப்போ தான் சொன்னோம் சுனாமி, அதுக்கப்புறம் கடல் அலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம், புயல், இதில் வந்து பாதுகாக்கிறது. எஸ், கரெக்டு. அடுத்து இக்காடுகள் பவளப்பாறைகளையும் கடலோர பகுதிகளையும் மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கின்றன. இது தவறு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பவளப்பாறைக்கு இது சம்மந்தம் கிடையாது. இக்காடுகள்
அபிசீனியா, ரைசோபோரா போன்ற தாவர இனங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தவறு. ஆப்ஷன் ஏ ஒன்லி. நெக்ஸ்ட், இந்தியாவில் தோல் பதினிடும் இந்தியாவில் தோல் பதினிடும் தொழிலகங்களில் முதன்மை வகிக்கும் மாவட்டம் எது கேட்கிறாங்க. ஓகே, முதன்மை வகிக்கும் மாவட்டம் அப்படின்னா வேலூர் தான். டவுட்டே இல்லை, வேலூர் மாவட்டம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 48. ஜிஐ டேக். ஜிஐ டேக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்திய அளவில் கொடுக்கப்படுகிறது. அப்போ அதில் ஒரு சில இடங்களில் உருவாக்கி அதாவது உருவாக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான பொருட்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க, ஃபேமஸான பொருட்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அது என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாமா. இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா தான் அதிகமான ஜிஐ டேக் பெற்றிருப்பாங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் சுங்குடி சேலை. தமிழ் கொஸ்டின் சின்ன கரெக்ஷன். ஆப்ஷன் ஈயை வந்து இங்கே விட்டுருக்காங்க. ஆன்சர் தான் கொஸ்டின் தான் ஈ மட்டும். ஈயில் என்ன பார்த்தீங்கன்னா ஏதோ மொழிங்கிற ஊரும். இங்கே 5 பார்த்தீங்கன்னா சுங்குடி புடவை, சுங்குடி சேலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, மதுரைக்கு சுங்குடி சேலை, அப்புறம் சிறுமலைக்கு வந்து மலை வாழையும், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கிடையாது, வீணை ஃபேமஸ், அதாவது வீணை ஜிஐ டேக். நீலகிரிக்கு பாரம்பரிய பூ தையல். ஓகே, அப்புறம் ஏதோ மொழி தேங்காய் ஃபேமஸ். அப்படி போட்டு மேட்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் சி வருது. ஓகே, நெக்ஸ்ட் 49. ஃபர்ஸ்ட் பேக்கப் எக்ஸ்டென்ஷன் இப்போ தான் நம்ம பேசலாம். 1953 வந்து காக்கா கலேகர் அவங்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது. மண்டல் கமிஷன் 1979. நெக்ஸ்ட், பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. முன்னணியில் மீன்ஸ் என்னது, முதலிடம்ங்கிறத நினச்சிடக்கூடாது. ஒரு டாப் 1 or 2 பிளேசஸ். வாழைப்பழத்தில் நம்ம 2வது இடங்கள்ல இருக்கிறோம். தோட்டப்பயிர்கள் தேங்காய் நிலத்தில் இருக்குது. ஏலக்காயில் நம்ம டாப் பிளேஸ் கிடையாது. ஓகே, இது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, டோட்டலாக 50 கொஸ்டின் இந்த யூனிட் 9 இருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப குட்டி சிலபஸ் தான் இது. நீங்கள் ஜாகிரபி, தமிழ்நாடு எக்கனாமி தரவாக படிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுலேருந்து அதிகமாக கொஸ்டின் வரலாம். அப்புறம் இந்த மாதிரி ரிசர்வேஷன் சம்மந்தமாக இந்த மாதிரி சின்ன விஷயங்களை எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.